வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு லான்ச்சர் அன்பாக்சிங் தான். இதுக்கு முன்னாடி நான் சோசட் அக்கீலியஸ், அதாவது டர்போ அக்கீலியஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பேவை அன்பாக்ஸ் பண்ணி அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம ஒரு லான்ச்சர் ஆர்டர் போட்டிருக்கோம், அது வந்துட்டுருக்குன்னு. அந்த லான்ச்சர் இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த லான்ச்சர் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதோ வந்துருச்சு பாருங்க கைஸ். இந்த பாக்ஸ்குள்ள தான் நம்மளோட அந்த லான்ச்சர் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர். நம்ம பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து தான் இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரை வாங்கியிருக்கோம். எனக்கு இந்த பேக்கிங் பேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். என்னன்னு தெரியல, நான் இன்னும் கூட நிறைய லான்ச்சர்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த உடனே நம்ம ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுவேன், ஏன்னா நமக்கு கண்டென்ட் அப்போ தான் நிறைய கிடைக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க பாக்ஸை திறந்துடுவோம். 3, 2, 1. ஆமாம், திறக்க. இப்போ திறந்துச்சு பாருங்க. ஐயோ கேமரா, இருங்க ஒரே நிமிஷம். ஓகே கேஸ், இது வெறும் டப்பா. இந்த டப்பா நமக்கு தேவைப்படும். பாருங்க கேஸ், ஒரு டிபிஎஸ் இந்த L&R ஸ்டிங் லான்ச்சர். பாருங்க கேஸ், டிபிஎஸ் இந்த ஒரு L&R ஸ்டிங் லான்ச்சர். இவங்க கிட்ட இருந்து பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரி வாங்க, இதை பிரிச்சு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாவ் கைஸ், லான்ச்சர் உண்மையாலே கைக்கு அடக்கமா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த ப்ளூ கலர் ஸ்டிங் லான்ச்சர், ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ப்ளூ கலர் ஸ்டிங் லான்ச்சருக்கு சேம் சைஸில் தான் இருக்கு. ஆனால் வெயிட்னு பார்த்தா டிபி லான்ச்சர் தான் அதிகமான வெயிட்டாகவும் இருக்கு. ஸ்டிங்கோட லென்த்து ஓகே கரெக்டாக இருக்கா? எனக்கு வீடியோ பத்தல, இருங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு பாருங்க. நம்மளோட இந்த ப்ளூ கலர் ஸ்டிங் லான்ச்சர் இருக்குல்ல, இதோட லென்த்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் பவர் ரைஸ்னு வந்துட்டா என் தலைவன் தான் எப்பவுமே. இது ரொம்பவும் சூப்பராக. நான் நம்மளோட பாக்கெட் டூன் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி தான் அவர் லான்ச்சர் வச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் பாக்கெட் டூனோட மிகப்பெரிய ஃபேன் கைஸ். நீங்களும் அந்த மாதிரி பாக்கெட் டூனோட ஃபேன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நம்மளால லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ண முடியும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ 6ல் இருக்கு. இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணி இதை வெளியே எடுத்து இதையும் வெளியே எடுத்து உள்ள இப்படி போயிட்டு லாக் பண்ணிட்டா இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல டெக்னிக்கல் ஃபால்ட். ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. ஓகே பாருங்க கைஸ், இப்போ நம்மளால இதில் லெஃப்ட்ல இருக்கு. சரி, இப்போ இந்த லான்ச்சர் லெஃப்ட்ல இருக்கு. இதை வச்சு நம்மளால லெஃப்ட் சைட் பேஸ் எல்லாம் நம்மளால லான்ச் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே லெஃப்ட் சைட் பே. ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனை ஒரு நிமிஷம் சொல்லுவையோ அப்படிதான் நீங்க நினைக்கிறது புரியுது. எனக்கு பார்க்கலாம். இதோ ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம், இது ஒன்று மட்டும் தான் நம்ம கிட்ட இப்போதைக்கு லெஃப்ட்ல இருக்கு. ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் லெஃப்ட்லயும் சுத்தம் ரைட்லயும் சுத்தம். அந்த அளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பே இது. சரி, நம்ம இதெல்லாம் அப்புறம், இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். பாருங்க கைஸ், லான்ச்சரோட அந்த லுக் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்டிங்கோட குவாலிட்டி எனக்கு இந்த லான்ச்சர் இது பண்ணும்போது தெரியும் ஒரு மாதிரி, என்ன இது லான்ச்சரு அந்த அளவுக்கு பவர் இல்லையேன்ற மாதிரி தெரியும். ஆனா இதை நான் சும்மாதான் இப்போ எழுதுறேன். இதுக்கு இந்த லான்ச்சர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே கைஸ், வாங்க இதை ரைட்டுக்கே திரும்பவும் மாத்திடுவோம். நம்ம பாக்கெட் வீடியோ போட்டிருப்பாரு, அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது 2 பாட்டில் ஏதாவது ஒன்றை வெளியே எடுத்தாலே ஸ்ட்ரிங்கை இழுக்க முடியாத மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல இழுக்க முடியும், ஏன்னா இது ஃபேக்கு. அவர் வச்சிருக்கிறது ஒரிஜினல். நம்மளும் நிறைய ஒரிஜினல் வாங்கணும் கைஸ். எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்கன்னா வாங்கிடலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சரி ஓகே கைஸ், பாருங்க ரொம்பவும் சூப்பரான ஒரு லான்ச்சரா இருக்கு. எனக்கு இந்த லான்ச்சர் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லான்ச்சர் எவ்வளவு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நான் பேக்கிங் பேஸ் கிட்ட ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நான் இதை ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் பேஸ் தான், ஆனால் ஃப்ளிப்கார்ட்ல அவங்க
செல் பண்ணுறாங்களே, நான் அதில் ஆர்டர் பண்ணேன். அதில் எனக்கு இந்த லான்ச்சு 242 இருந்தது. ஆனால் இப்போ 275 கிட்ட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் நான் இதை 242 அந்த இதுவில் தான் நான் இந்த லான்ச்சர் வாங்கினேன். உண்மையாலே சூப்பராக இருக்குது. இது ஒரு வாட்டி கிரிப்பு போட்டு பார்ப்போமா? இருங்க. 2000 years later, 6.5 hours later, a few inches later. கொஞ்ச நேரத்துல வந்துடலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடா இடம் மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த ஒரு வீடியோ மட்டும் இந்த இடத்துல எடுப்பேன். அடுத்த வீடியோலாம் திரும்ப அந்த இடத்துக்கு போயிடுவோம். கொஞ்சம் அந்த இடம் வேலையாக இருக்குது, அதனால தான். சரி, ஓகே. எங்கே விட்டோம்? நம்மக்கிட்ட மொத்தம் 3 கிரிப்பு நம்மக்கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியும்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் தெரியும் நம்மக்கிட்ட எப்படி இந்த கிரிப்பெல்லாம் வந்ததுன்னு. சரி, ஓகே. இந்த லான்ச்சருக்கு பிளாக் கலர் கிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் எடுத்து வெளியே வச்சிருவோம். இப்போ கிரிப்பை இதில் மாட்டுவோம். இப்போ என்ன போக மாட்டேங்குது. சூப்பர், செட் பண்ணியாச்சு. பிளாக் அண்ட் ரெட்டு கூட இந்த பிளாக் கலர் கிரிப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே ஆடுது, என்னன்னு தெரியல. பார்ப்போம். நல்லாவே இருக்குது கைஸ் லான்ச்சு. சரிங்க, ஒரு 2-3 பேவை லான்ச் பண்ணி பார்ப்போம். இதுக்காக நம்ம எடுக்க போகுது சோசி வாட்ரியாக், சோசி அக்கிலிஸ். இவங்க 2 பேரை வச்சு தான் இப்போதைக்கு நான் பேட்டில் போட போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற வெயிட்டான பேப்ளேட் இவங்க 2 பேர் தான். சரி, வாங்க கைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்ரியாக்கை லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1. இப்போ அக்கிலிஸ். ஒரே நிமிஷம் பண்ணுறேன். நான் அக்கிலிஸை தூக்கி அந்த பக்கம் சொருவிட்டா, அதனால அப்படி ஆயிடுச்சு. சரி, வாங்க திரும்ப லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. போயிட்டோல, என்னடா இது? 3, 2, 1. கைஸ் 2 பேருமே வெளியே போயிடுச்சு. வாங்க திரும்பவும் லான்ச் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு அக்கிலிஸ் லான்ச் பண்ணுவோம். உள்ள இதை மாட்டுறதுக்குள்ளே பெரும் வேலையாக இருக்குது. 3, 2, 1, கோ. பேட்டர் சூப்பராகவே இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த பேர் எவ்வளோ ஸ்பீடால விட்டதே கிடையாது. இந்த கேம்ல வின்னராக இருக்கிறது இதோட வாட்ரியாக். இதை பாருங்க, 3 டர்போ வேவுமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் அந்த லான்ச்சரில் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்து விடுவேன், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். நான் இப்போயே இது ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் இதில் அவ்வளோ ஃபோர்ஸும் கொடுக்குறேன் இந்த லான்ச்சரில். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் இந்த லான்ச்சர் வச்சு பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், பாய். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.